இது என்ன சொல்லிருக்காங்க, இந்த கிவன் சீரிஸ் ஹவு many எயிட்ஸ் ஆர் தேர் தட் ஆர் நாட் divisible by the number to its left ன்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி divisible by the number to its right ன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியும் இதுதான் வந்து என்னன்னா ரைட் சைடு. ஓகேவா? இது வந்து ரைட் சைடு, இது வந்து என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு அப்படின்னு வருங்க. இப்ப பாருங்க, அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, 8வது இதுல வந்து என்னன்னா லெஃப்ட் சைடுல இருக்க நம்பர் என்ன இருந்தா டிவிசிபிள் ஆகக்கூடாது, நாட் டிவிசிபிள் பை நம்பர் டு லெஃப்ட். ஆனா கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும் இப்ப நம்பர் வந்து ரைட் சைடுல இருந்துச்சுன்னா. இப்ப 8வது இதுல இருக்கு பாருங்க, 8 நம்பர் இங்க இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன 4 இருக்கு, so இந்த இடத்துல இருக்கு. சோ 4 இருக்கு, அடுத்து 8 இருக்கு, அடுத்து 8 இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லெஃப்ட்ல இருக்குது. சோ இந்த 8க்கு லெஃப்ட்ல இருக்குது 4. இந்த 4 என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தா டிவிசிபிள் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப 8 டிவைட் பை 4 ஆனா அப்படின்னா என்ன ஆகல, ஒரு 8 கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகுது. அதனால என்ன இந்த 8 வராது. இந்த செகண்ட் 8 எடுப்போம். ஓகே, இந்த 8 எடுத்தா இங்க ஒரு 8 இருக்குல்ல, அப்ப அது இந்த இடத்துல எழுதுறேன். செகண்ட் 8 எடுக்கிறேன். செகண்ட் 8 எடுத்தா இப்படி ஒரு ரைட்டா. சோ வந்து 3 8 இருக்கும். இந்த 3 8 இருக்கும்போது லெஃப்ட் சைடுல இருக்கு பாருங்களேன். அப்ப 8 டிவைட் பை 8 போறோம், அடி ஆகுது கம்ப்ளீட் டிகிரி. அதனால இதுவுமே வந்து என்ன, சோ இது என்ன ஆகுது, ராங்னு போயிடும். அடுத்து என்ன ஆகும், தேர்ட். சோ இந்த தேர்ட்ல இருக்கிற வந்து இந்த 8 எடுக்கிறேன். சோ தேர்ட் 8 எடுத்தா என்ன வரும், இந்த சைடு 8 இருக்கும், இந்த சைடு 8 இருக்கு, இந்த சைடு 9 இருக்கும். இப்ப இதோட லெஃப்ட்ல இருக்குது. சோ 8 டிவைட் பை 8 போட்டா 1 வரும். ஈவன் வந்து இதுவும் அடி ஆகுது. அதனால இது தப்பாயிடும். அடுத்து இருக்கிற 8 பாருங்க, இங்க ஒரு 8 இருக்கு ரைட்டா. சோ இந்த 8 எடுத்தோம்னா 5 வரும், 8 வரும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு 8 இருக்கு ரைட். இப்ப பாருங்க, 8ஓட லெஃப்ட் சைடுல வந்து 5 இருக்கு. 8 5ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாது ரைட்டா. அதே மாதிரி 8ஓட ரைட் சைடுல வந்து 8 இருக்கு. 8 டிவைட் பை 8 ஆகும். அப்ப என்ன சொல்லலாம், ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் கரெக்டா வருது. ஓகேவா? அடுத்து இருக்கிற 8 பார்த்தோம் அப்படின்னா அது ஆன்சர் வராது. ஏன்னா 8 8 இன்டு 3 வரும். 8ஓட லெஃப்ட் சைடுல வந்து என்ன இருக்கு, அது டிவைட் ஆகும். அதனால இதுவும் வராது. அப்ப ஒரே ஒரு 8 மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டான வருது. இது அதனால ஆன்சர் 1 தான். சோ இவ்வளவு எழுதணும் அப்படின்னு நீங்க தேவையில்ல. நீங்க எக்ஸாம் டைம்ல டக்குனு நீங்க அதாவது மென்டலாவா நீங்க கால்குலேட் பண்ணாவே ஆன்சர் வந்துரும். எதுக்கு நான் இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும், கரெக்டான இதை வந்து நீங்க பிடிக்கணும், அதுக்காக தான் வந்து சொல்றேன். சரிங்களா?